உருவான அன்னை விஷ்ணு துர்க்கை திருக்கரணை ஆலை. சாமி, நான் ஒரு பெரிய சிவபக்தன் ஆகணும், இன்னைக்கு சிவ மந்திரம் தெரியணும், சிவபெருமானை என்னை பார்க்கணும். பார்க்கலாம் முடியாத உணரலாம். தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகடும், தேடி தேடோன தேவனை என்னுள்ளே கண்டு கொண்டேன் அப்படின்னு ஒரு சொல்றார். அப்ப இந்த மந்திரத்தை சொன்னால் சிவபெருமானை எளிதில் அடையலாம். என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமூலர் எழுதியது. வாய நம சிவப்பும் கணபதி வகார கணபதி ய நம சிவா எப்பும் கணபதி யகார கணபதி நாம சிவாய நவ்வும் கணபதி நகார கணபதி மா சிவாய ந மவ்வும் கணபதி மகார கணபதி சிவாய நம சிவ்வும் கணபதி சிகார கணபதி. இதை முதல்ல சொல்லிடணும். இந்த மந்திரம் 1,00,000 உரு போட்டிங்கன்னா விநாயகப் பெருமான் எழுத மாதிரி வந்து நிற்பார். பெரிய கணேசன் உருவில், கணேசன்னா யானை உருவில் அப்படியே வந்து நிற்கும். தனி அறையில் ஒரு விளக்கை மட்டும் ஏற்றி வச்சிங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. வாய நமசி வவ்வும் கணபதி வகார கணபதி ய நம சிவா எவ்வும் கணபதி யகார கணபதி நம சிவாய நவ்வும் கணபதி நகார கணபதி சிவாய நம சிவ்வும் கணபதி சிகார கணபதி. சித்தர்கள் திருமூலர் ஐயா எனக்கு சொல்ல சொன்னது. இதை பொறுமையா நான் வேகமாக சொல்றேன். நான் டெய்லி நான் சொல்லின்னு இருக்கிறதுனால நான் வேகமாக சொல்றேன். வாய நம சி ய நம சிவா நம சிவாய மசிவாய ந சிவாய நம. இது ஒன்றும் கிடையாது. நமச்சிவாயனா பஞ்சபூதம், பஞ்சபூதம்னா நமச்சிவாயம், அவ்வளோதான். பஞ்சபூதத்தை மாற்றி மாற்றி போகணும். எப்படி தண்ணியை தூக்கி அந்தாண்ட போடணும், இதை தூக்கி இந்தாண்ட போடணும். இதை நெருப்பை, நீர் நிலம் நெருப்பு காற்று, இது அப்படியே போட போட என்ன ஆகும்? நல்லா அழகாக சொல்கிற பாருங்க. ஒரு பஞ்சு எடுத்துங்க, அந்த பஞ்சு சுருட்டுங்க, நூலாயிடும். அந்த நூலை தறியில் அடிங்க, பெட்ஷீட் ஆகிடும். அதை மறுபடியும் அடிங்க, பெரிய போர்வையாகிடும். அந்த போர்வையை பிடிச்சா எல்லாம் கீழே நிற்கலாம். அதனால் இந்த மந்திரத்தை நீங்கள் தெளிவாக இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி சொன்னீங்கன்னா நிறையா பேருக்கு சைவத்தை பற்றியும் சிவத்தை பற்றியும் இந்து மதத்தை பற்றியும் தானாக உங்களுக்கு வரும். அதை வளர்ப்பதற்கு இறைவன் நம்மை நன்றாக படித்தார். தமிழ் செய்வதற்காக இல்லை, சிவத்தை வளர்ப்பதற்கு. சிவத்தை நாம் வளர்க்க வேண்டும், சைவத்தை நாம் தான் வளர்க்க வேண்டும் என்பதை தெரிஞ்சு கொள்ள. நமக்கு யாராச்சும் காசு கொடுக்குறாங்களா சாமி? சைவத்தில் வேற கேஸ்ட் வேற இது நம்ம வளர்த்தா பணம் வரும், வராது. யாரும் பணம் தர மாட்டாங்க. 63 நாயன்மார்கள் இருந்ததுனால தான் சைவமே இங்கே இருந்தது. இல்லைன்னா சைவம் அழிந்து சமணம் மேலோங்கி இருக்கும். இப்போ சமணம் மேலோங்கணும்னு நிறைய பேர் கங்கணம் கட்டின்னு இருக்கிறாங்க. ஸோ இந்த மந்திரத்தை அதே மாதிரி பாருங்க, இந்த சைவத்தில் வந்து ஒரு பெரிய ஆளாகி எல்லாருக்கும் ஆனந்தத்தை முக்தியை கொடுத்தா அவன் மேலே கெட்ட பேரை உண்டாக்குறது, அவதூறு உண்டாக்குறது. எனவே இந்த சைவத்தை வளர்ப்பதற்கு பெரிய ஆள் வேணும். அதை நீங்க ரெடி பண்ணணும். நான் சாமி என் ஊரை நான் ஒரு மடம் ஆரம்பிப்பேன் சாமி, நீங்க உதவி பண்ணுவீங்களா? நான் உதவி பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன். தமிழகம் உதவி பண்ணுங்க, இந்தியா முழுவதும் வேர்ல்டு வைஸ் பாருக்கிறீங்களா? நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கிறீங்களா, மலேசியாவில் இருக்கிறீங்களா, ஒரு மடம் ஆரம்பிங்க. நான் உறுதுணையாக்குறேன். மார்க்கண்டேயன் மடங்களோட கிளை உங்களுக்கு கொடுக்குறேன். மடத்தை ஆரம்பிங்க, சைவத்தை வளங்க, செத்தாலும் உயிரோடு இருப்பீங்க. ஏன்னா இந்த மாதிரி மதம் உலகத்திலே தேடினாலும் இல்லை. அமெரிக்காவோ ஆஸ்திரேலியாவோ புக்கில் சொல்றாங்க, இந்து மதம் போல இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. எங்க தாத்தா காலத்தெல்லாம் திண்ணை வச்சு கட்டியிருப்பாங்க. இப்பெல்லாம் இல்லை, எல்லாம் அப்பார்ட்மெண்ட்ல மேலே ஏறிக்கணும். நம்மளுடைய கலாச்சாரம் அவ்வளோ சிறப்பு. நான் சின்ன வயசுல இருக்கும்போது அம்மா ராப்பிச்சம்மா அப்படின்னுவான். எங்கள் அம்மா போய் போட்டு வாடுப்பான்னு. எங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்க. அதனால தான் அதோட தவிர தான் நான் இப்படி இருக்கு. அதனால இந்து தர்மத்தையும் இந்து கலாச்சாரத்தையும் நாம் காப்பாற்ற வேண்டும். நம் இந்து மதத்தை ஒழிப்பதற்காக ஒரு கும்பல் 1000 கோடி 2000 கோடி செலவு பண்ணிருக்கிறான். அதனால நம்மளால முடிஞ்சதுன்னா என்னன்னா,
நீங்கள் உங்கள் ஊரில் மடம் திறக்கணும் சாமி, எனக்கு சின்ன லிங்கம் போதும், பெரிய லிங்கம் அவ்வளோ பெருசுலாம் வேணாம், சின்ன லிங்கம், சின்ன நந்தி, பூசுர நாயனமே மனசில் கட்டாதீங்க, வெளி கொம்ப வைங்க. தேவாரம், திருவாசகம், பஞ்சபுராணம், 12 திருமுறை ஈஸியாக சொல்லித்தரேன். சாமி நான் இது மாதிரி பண்ண போகிறேன்னு நீங்கள் ஆசைப்பட்டு என்ன கமெண்ட் பண்ணுங்க. சைவத்தை வளர்க்க வேண்டும். மனித இனமே சிறப்பாக இருப்பதற்கு சைவம் ஒரு சாட்சி. சொல்லுவான், இனத்தால பிரிச்சு வச்சுட்டான், ஜாதியால பிரிச்சு வச்சுட்டான். எது? இந்து மதம் ஜாதியால பிரிக்குதான். 63 நாயன்மார்ல பார்த்தீங்கன்னா எல்லா ஜாதிகாரங்களும் இருப்பாங்க, எல்லா ஜாதிகாரும் இருப்பாங்க. ஆனால் ஒரு அம்மா மட்டும் உட்காந்துருப்பாங்க. பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்தது சைவம் தான். காரைக்கால் அம்மையார் எங்க ஊருக்காரமா உட்கார வச்சிருப்பார் சாமி. எனவே நீங்கள் இந்து மதத்தை வளர்க்க வேண்டும் அப்படின்னா இந்த நான் சொன்னேன், வாய நம சிய நம சிவ நம சிவாய மா சிவாய ந சிவாய நம. ஒன்றும் இல்லை, ஒரே வாரம் இதுக்காக 1 மணி நேரம் பயிற்சி எடுத்தீங்கன்னா போதும். அழகாக வேகமாக சொல்லலாம், வாய நம சிய நம சிவ நம சிவாய மா சிவாய ந சிவாய நம. இந்த மாதிரி மந்திரத்தை நீங்கள் சொல்ல கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மடத்தை உங்கள் ஊரில் திறப்பதற்கு நான் அங்கீகாரம் தருகிறேன். சாமி அவனை சம்பாதிப்பா, நீங்கள் மடத்தை கட்ட சொல்கிறீங்களே, மடம் கட்டுங்க. ஒவ்வொரு ஊரிலும் மடம் இருக்க வேண்டும். இருந்ததுங்க, சிதம்பரத்தில் 60 மடம் இருந்தது. சிதம்பரத்தில் நம்ம சிதம்பரம் நடராஜர் கோயிலை சுற்றி 60 திருமடம் இருந்தது. இப்போ 2 தான் இருக்கு. கங்கணம் கட்டி கொண்டு அழித்து கொண்டு இருக்கிறார்கள். புரியுதா? அதனால நீங்களும் சிவனடியாரா இருக்கிற சாமி நான் ஒரு மடம் அமைக்கணும், வாங்க, தயாராக ஒரு இடம் முடிங்க, வாடகைக்கு போங்க, சுவாமி எல்லாம் பார்த்துக்குவார். எனவே அனைவரும் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி கணேசனையும் சிவபெருமானையும் வசியம் செய்து கொண்டு சைவத்துக்காக அனைவரும் உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், சிவசிதம்பரம், அருணாச்சலம்.